நாங்களே மக்காதான் இருந்தோம், ஒண்ணுமே தெரியல. அவன் குடுத்தா வாங்கி போய் இவன் குடுத்தா வாங்கி போன்னு சொல்லிட்டேன். ஆனா நாட்டுல என்ன நடக்குது கேள்வி கேளுங்கம்மா, கேள்வி கேளுங்கம்மா, உங்களுக்காக கேள்வி கேளுங்க. ஜூலி அவங்க அவ கிட்னி திருடி வித்தவ, அவ்வளவு பேரும் பேசுறீங்க, அசிங்கமா இல்ல இது? அந்த கேள்வி அது கேட்க அருகதே இல்லைங்க. அவெல்லாம் எங்க அண்ணனை பத்தி பேச அருகதையே கிடையாது. அவ நாங்க செயல் எல்லாம் வாங்கிக்கலங்க, பிரியாணி வாங்கிக்கல, ஹோட்டல் வாங்கிக்கல, பெட்டி பெட்டியா பணத்தையும் வாங்கிக்கணும், செயல உள்ள ஜாயிட்ட விட்டுலாம் நாங்க போல. போதுங்களா? நியாயமாவும் நேர்மையாவும் நாங்க எங்க அண்ணனை ஜெயிக்கிறதுக்காக எங்க விஜய்க்காக இந்த தைரியத்தை கொடுத்ததே எங்க விஜயன் தான். இன்னாருக்கு எந்த ஒரு 10 பைசா நான் வாங்கலங்க, எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஒரு 10 ரூபாய் நான் வாங்கல. மெத்த வீடு கட்டுறவங்க முதல் கொண்டு வாங்கியிருக்காங்க பைசாவை, புரியுதுங்களா? விதவா நானு, ஆனா அந்த விதவ பென்ஷன் தவிர உனக்கு எதுவுமே கிடையாதுமான்றான். ஏன் கிடையாது? எனக்கு நான் தானே ஓட்டு போட்டேன், இத்தனை வருஷம் நான் ஓட்டு போட்டிருக்கேன், எனக்கு ஏன் கிடையாது? ஏன் எனக்கு ஏன் இல்ல? நான் கேட்கறேன், எனக்கு ஏன் இல்லங்க? இந்த ஆட்சியில அவங்க கண்டிப்பா மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா திமுக ஆட்சியா வந்திருக்கும். அதாவது இது 200 ரூபாய்க்கும் போட்டிருக்கோம், பிரியாணிக்கும் மத்தவங்க யாரோ சொல்லி நான் உனக்கு பேக்கெட்ல 300 ரூபாய் தருவான்பான்னு சொல்லிட்டு ஆட்டோ வச்சோ வேனை வச்சோ தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது. அதெல்லாம் இல்லாம மக்களா மனசாந்தியோட நிம்மதியோட அவங்க குலதெய்வத்தை பார்க்க வந்தது அந்த கூட்டம் தான் இது. எப்படி நம்ம ஒரு குலதெய்வத்தை பார்க்க போவோமோ, ஊர் ஊரா போயிட்டு எல்லா வேலையும் பிடிச்சி எல்லா சொந்தக்காரையும் கூட்டணும், அந்த மாதிரிதான் எல்லாருமே யாருமே பைசா கொடுத்து வாழ்ந்த கூட்டம் இது கிடையாது சாமி. முதல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னருக்கும் வரவங்க அத்தனை பேருமே அவங்கவுங்க சொந்த செலவு தான் வராங்க. இவர் அதை கொடுப்பாரு, இதை செய்வாரு, நாங்க யாரும் வரலங்க. மக்கள் உள்ளத்திலே அவர் போயாச்சு, அதுக்கப்புறம் ஓட்டா மாறாதுன்னு ஒரு கொஸ்டின் வச்சா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? 23 தான் அதுக்கு தகுந்த பதில், 23 தான் தகுந்த பதில் நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அவங்கவுங்க இடத்துல சொல்றதுக்கு சில பேர் பயப்படுறாங்க. என்ன சொன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது இல்லையா, அதனால சில பேர் பயப்படுறாங்க. ஆனா அந்த குடும்பத்திலேயே நாங்க தேவைக்கு தான் போட போறாங்க பகிரமா அறிக்கவும் இருக்கிறாங்க. அது நானும் சொல்றேன், நாங்க எல்லாருமே தளபதி தான். கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன் அப்படின்றாரு. கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதானங்க. இப்போ நாங்க அண்ணனா உங்களை பாக்குறோம். இப்ப நீங்க என்ன கூப்பிட்டு மீட்டிங் எடுக்கிறீங்க, எதுக்காக எடுக்கிறீங்க? உங்க குடும்பம் தானே எடுக்கிறீங்க, தளபதிக்காக தான் நீங்க எடுக்கிறீங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்காக நான் சேவை செய்ய வரேன். 30 வருஷமா நான் ஆண்டுட்டேன் சினிமா உலகத்தை, எவ்வளவு நான் பேர் எடுத்துட்டேன், பார்த்துட்டேன், எல்லாரும் வந்துட்டேன், என்னுடைய பேஸ்புக் எப்படி இருக்கும் சொல்லி எல்லாமே அசிங்கப்பட்டுட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. அந்த 35 வருஷத்துல உங்களுக்காக நான் சேவை செய்ய வரேன்னு சொல்லும் போது அப்படியே அந்த முகத்தை ஏங்க நாங்க தேர்ந்தெடுக்கூடாது? அந்த நல்ல உலகத்தை ஏன் நாங்க தேர்ந்தெடுக்கூடாது? இல்லீங்களா? அவர் எதுக்கு ஆசைப்படலையா? அவர் பணத்தை பார்த்துட்டாரு, புகழை பார்த்துட்டாரு, மக்களை பார்த்துட்டாரு, மக்கள் அவங்க குடும்ப மக்கள் எல்லாம் பார்த்துட்டாரு. மிச்சம் நம்ம தான் மக்கள். உனக்காக கூட தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். உங்க வீட்டுல பெண் பிள்ளைகளுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். கற்பழிக்க கூடாது, பெண் பிள்ளைங்க நல்லா சுதந்திரமா போகணும், தாலி அறுப்பக்கூடாது, செயின் அறுப்பக்கூடாது, கொலை குற்றங்கள் நடக்க கூடாதுன்னு அவர் பேசுறாரு இல்லீங்களா? இந்த ஆட்சியில அவங்க செய்யாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா திமுக தான் வந்திருக்கும் இல்லீங்களா? கண்டிப்பா திமுக தானே வந்திருக்கும். இந்த ஆட்சியில் நடக்கிறது தானே எங்க அண்ணன் குடிப்பிடிக்கிறாரு. நீங்க ஏன் செய்யலாம் தானே அவர் போராட்டம் பண்றாரு. ஏன் நம்ம அவர் பிள்ளை நிக்க கூடாது? நம்ம ஏங்க ஒரு நல்ல பிள்ளை நம்ம நிக்க கூடாது? இந்த ஆட்சியில அவங்க கண்டிப்பா மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா திமுக ஆட்சியா வந்திருக்கும் இல்லைங்களா? எல்லா மக்களுமே தெரியுங்க, தெரியாம யாரும் ஒண்ணுமே கிடையாது இல்லீங்களா? எல்லாருக்குமே தெரியுங்க, புரியுங்களா? ஆனா அந்த ஆட்சி என்ன செஞ்சது நீங்களே மனசா தொட்டு சொல்லுங்க. அந்த ஆட்சி என்ன செஞ்சது? ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எங்க ஸ்டார்ட் ஆச்சு? கெஞ்சால இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம நாட்டுல எல்லாம் புழக்கம் வந்ததா கெஞ்சா? ஸ்கூல் போற பசங்கிட்ட இப்ப கெஞ்சா புழக்கம் இருக்குதுங்க. எத்தனாவது பசங்க படிக்கிறாங்க? 6ஆவதுல இருந்து 7வது 8ஆவதுல இருந்து ஃபுல்லா கெஞ்சா. அதுக்கு தெரியுமா அந்த கெஞ்சா பத்தி என்னன்னு தெரியுமா? அது எப்படிங்க நாட்டுல? ஏங்க அது உங்களால தடுக்க முடியாதா? இன்னைக்கு நானும் 2 பிள்ளைங்க வச்சிருக்கேன், எனக்கு பயமா இருக்குங்க. என் பிள்ளைங்க எப்படி ஆகும் சொல்லி. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே எல்லாம் இறந்துட்டாங்க. நான் ஒண்டிதான் இருக்கேன், சிங்கிள் பேரண்ட்ஸே என் பிள்ளை நான் வளர்க்குறேன். அப்ப எனக்கு பயம் வருமா வராதா? வயசு 17 ஆச்சு என் பசங்களுக்கு. நாளைக்கு எப்படி பத்தாடி சுத்துவானுங்களோ இல்ல கெஞ்சா போடுவாங்களோ என்ன பண்ணணும்? எனக்கு நான் வயிற்று புளி அடிச்சிட்டு இருக்கேன். அப்ப எங்களுக்காக, குடும்பத்துக்காக ஒருத்தர் நான் இதெல்லாம் ஒழிப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? நேதானமா கொடுத்தாரு. குட்டவரை அப்பயே நம்ம அவங்களுக்காக வரக்கூடாது. நாங்க அதுதானே கேட்கிறோம். எங்களை பாதுகாக்க நாட்டுக்கு யாரு இருக்கிறாங்க? முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துட்டோம். நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னாருக்கு எந்த ஒரு 10 பைசா நான் வாங்கலங்க, எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஒரு 10 ரூபாய் நான் வாங்கல. மெத்த வீடு கட்டுறவங்க முதல் கொண்டு வாங்கியிருக்காங்க பைசாவை, புரியுதுங்களா? விதவா நானு, ஆனா அந்த விதவ பென்ஷன் தவிர உனக்கு எதுவுமே கிடையாதுமான்றான். ஏன் கிடையாது? எனக்கு நான் தானே ஓட்டு போட்டேன், இத்தனை வருஷம் நான் ஓட்டு போட்டிருக்கேன், எனக்கு ஏன் கிடையாது? ஏன் எனக்கு ஏன் இல்ல? நான் கேட்கறேன், எனக்கு ஏன் இல்லங்க? மாடி வீடு கட்டாம மெத்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வாங்குறான், என் கண்ணு மேல வாங்குறாங்க. 5000 ரூபாய் பணம் போட்டிருக்காங்க, எனக்கு வரலங்க. கேட்டா உனக்கு இல்லன்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? அப்ப எதை வரேன், என் சொந்த உழைப்பு தான் வரேன். அப்படியாப்பட்ட எங்க அண்ணன் வராரு, எங்களுக்காக பாதுகாக்க வராருங்க. அப்ப நாங்க ஓட்டு போடக்கூடாது? அவருக்கு எங்களை பாதுகாக்க வராருல, எங்களுக்காக செய்யறேன் வராருல, எல்லாமே சொல்றாங்களா? அவங்க ஏங்க நாங்க ஏங்க இருக்க கூடாது அவருக்காக? அது ஒண்ணுதாங்க, அந்த நல்ல உலகத்துக்காக தான். ஒரு சான்ஸ் கொடுங்க, கைத்து கும்பிட்டாரு இல்லையா? அதுலயே போச்சுங்க.
ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா எனக்காக சொல்றாரு இல்லையா, அதுக்காக தாங்க நாங்க வரோம். எங்களுக்கு பாதுகாப்புக்காகவும் இந்த கஞ்சாவெல்லாம் ஒழியணுங்க. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க வளரணும். இப்போ எங்க போய் பாருங்க ஸ்டேஷன்ல 10 மணிக்கு மேல போய் நிக்க முடியல, பயமாகுதுங்க. வேலைக்கு நாங்க போயிட்டு வரணும், புரியுங்களா? வேலைக்கு போயிட்டு வரோம். 10 மணிக்கு மேல எல்லாத்தையும் போத்தி நிறுத்தி வரணும். எவங்க கத்தி வைப்பாங்க எங்களுக்கு தெரியல, எங்க கத்தி வைப்பாங்க எங்களுக்கு தெரியலங்க. எங்களுக்கே பாதுகாப்பு இல்லையே. அப்ப எந்த பாதுகாப்பு கொடுத்து நாங்க போனோம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யாரும் எங்க பின்னாடி வருவா? ஆனா அவர் வந்து உத்தரவாதம் கொடுத்தாரு, உங்களுக்காக நான் பாதுகாப்பு திட்டத்தை ஏற்படுத்திருக்கிறேன், புரியுதுங்களா? அப்படி சொல்றவர்கிட்ட போய் நம்ம என்னங்க பேச முடியும்? எங்க அண்ணன் வராருங்க, எங்க வீட்டு புள்ள வராருங்க, எங்க அண்ணன் வராருங்க, எங்க அண்ணன் நாங்க ஜெயிக்க வைப்போங்க. வேற என்னங்க கேட்கணும்? வந்து நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஜூலி எவங்க அவ? கிட்னி திருடி வித்தவ. அவ்வளவு பேரும் பேசுறீங்க, அசிங்கமா இல்ல இது? அந்த கேள்வி அது கேட்க அருகதே இல்லைங்க. அவெல்லாம் எங்க அண்ணனை பத்தி பேச அருகதையே கிடையாது. அவ பணத்தை வாங்கிக்கணும், பெட்டி பெட்டி எல்லாம் பேசக்கூடாதுங்க. நான் ஒண்ணுமே வாங்கல, இந்த வாட்டர் பாட்டில் தவிர. போதுமா போதுமா? இங்கெல்லாம் எங்க அண்ணனை பேச தகுதியே இல்லாதவ, பெட்டியை வாங்கிக்கணும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறவெல்லாம் பேசக்கூடாதுங்க. அவெல்லாம் யாருங்க நான் கேக்குறேன்? ஜூலி யாரு நான் கேக்குறேன்? எத்தனை கிட்னி வித்தா? நான் சரியா தட்டுமா இல்ல நான் ப்ரூவ் பண்ணட்டுமா? எங்களுக்கு அது தேவையில்லை. எங்க அண்ணன் அமைதியான முறையில தான் கையாளணும் சொல்லிடுறாரு. எல்லாத்தையுமே அமைதியா பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, அமைதியா காத்துட்டு வாங்க. யாருமே எதுவுமே டென்ஷன் ஆகாதீங்க, யாருக்குமே எதுவுமே நடக்காது. நான் உங்களுக்காக வரேன், நான் உங்களுக்காக வரேன். அவ்வளவுதாங்க. ஜூலிக்கு கூட்டத்துல போடுங்க. அவள அவ பேச்சும் எவங்க அந்த ஜூலி நான் கேக்குறேன்? அவள தகுதியே இல்லைங்க பேசுறதுக்கு. அவள மேல ஏறி பேச அதுக்கு ஒரு கூட்டத்தை கூடி அதுக்கு ஒரு லாக்கி வரும் போடுறீங்க. அப்ப அவனுமே சரியில்லை. அவள்தான் நான் சொல்லுவேன். அவள சரி கிடையாது. நாங்க செயல் எல்லாம் வாங்கிக்கலங்க, பிரியாணி வாங்கிக்கல, ஹோட்டல் வாங்கிக்கல, பெட்டி பெட்டியா பணத்தையும் வாங்கிக்கணும். செயல உள்ள ஜாயிட்ட விட்டுலாம் நாங்க போல. போதுங்களா? நியாயமாவும் நேர்மையாவும் நாங்க எங்க அண்ணனை ஜெயிக்கிறதுக்காக எங்க விஜய்க்காக இந்த தைரியத்தை கொடுத்ததே எங்க விஜயம் தான். இன்னைக்கு நான் மகளிருக்காக நான் பேசுறேன்னா இந்த தைரியத்தை கொடுத்து எங்க விஜய் தாங்க. குழந்தை முதல் சின்னங்க வரைக்கும் இன்னைக்கு விஜய் விஜய் சொல்றது எதுக்காகங்க? அரசியலை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுங்க. முதல்ல நான் இப்பதாங்க அரசியல் வந்து பேசியிருக்கேன் 4-5 வாட்டி. எனக்கு எப்படிங்க தெரியும்? அவரு சொல்லி கொடுக்குறாரு, மகளிர் பேசுங்க, நியாயத்தை எங்க ஒன்னா கேளுங்க, நீதி எங்க ஒன்னா கேளுங்கன்றாரு. அந்த நீதி நியாயம் எங்க அண்ணன் மூலியமா எங்களுக்கு வந்துருங்க. நாங்களே மக்காதான் இருந்தோம், ஒண்ணுமே தெரியல. அவன் கொடுத்தா வாங்கி போய், இவன் கொடுத்தா வாங்கி போன்னு சொல்லிட்டேன். ஆனா நாட்டுல என்ன நடக்குது கேள்வி கேளுங்கம்மா, கேள்வி கேளுங்கம்மா, உங்களுக்காக கேள்வி கேளுங்க. அதான் இப்போ நடத்துறாரு, அதுதான் நடக்குது. இது வேற வேணும். நன்றி.